viewers, welcome back to our channel Sandhiya Super Samayal. நான் Sandhiya. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா குக் வித் கோமாலியோட கிச்சன்ல இருந்து அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபியோட நேம் என்ன அப்படினா honey chilli garlic cauliflower தான். இது வந்து நம்மளோட விdyulekha ரொம்பவே சூப்பரா பண்ணிருந்தாங்க. சோ அது என்ன எப்படி பண்ணாங்க அதை எப்படி ஹோட்டல் ஸ்டைல்ல நம்ம டேஸ்டியா பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே இதை கண்டிப்பாக ஒன்ஸாவது ட்ரை பண்ணியிருப்போம். ஹோட்டல் போகிறப்ப செம்ம பிடிச்சிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரம் இருக்கும், இனிப்பு இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் கலந்த கலவையானதாக இருக்கும். ஆனால் வீட்டில் செய்யணும்னா நம்மளுக்கு இந்த ரெசிபி தெரியணும்ல, அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இனிமேல் ஹோட்டலில் பண்ணுற அத்தனையுமே நீங்கள் வீட்டில் பண்ணி ஹெல்த்தியாக ஜாலியாக சூப்பராக டேஸ்டியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிம்மதியாக சாப்பிடலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே இப்போ வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் நீங்கள் இந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு காலிஃப்ளவரை வந்து நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் சொல்கிற டைமிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெந்நீர் வந்து நான் கெட்டிலில் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் அது வந்து இம்மிடியேட்டாக வந்துட்டு ஹாட் வாட்டராக கிடைக்கும் அப்படின்றதுக்காக அதை சேர்த்துட்டு அதில் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் சால்ட்டை விட கல்லுப்பாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது, அதனால் அதை சேர்த்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், இதை ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது வந்து நல்லா பாயிலிங் டெம்பரேச்சரில் இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ளோரட்ஸாக இருக்க காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் குக் ஆகணும். இது என்னென்னா குக்காக இருக்கணும், ஆனால் கடிச்சு பார்த்தா அந்த கடிக்கிறப்ப அந்த டெக்ஸ்சர் அப்படியே இருக்கணும். ஸோ இது வந்து குழஞ்சி போயிடக்கூடாது, அதுதான் இதோட முக்கியமான ஸ்டெப்பு. ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரன்னிங் வாட்டரில் உடனே இமீடியட்டாக வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப்பு வந்துட்டு மைதா மாவு, 1/4 கப் வந்து கார்ன்ஃப்ளவர். நான் எடுத்திருக்க அளவுக்கு இது கரெக்டாக இருக்குன்றனால இப்படி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் மைதா மாவும் கார்ன்ஃப்ளவரும் ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள். இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். பட் ஆனால் வந்து இதுவே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்க்க போகிறோம். இந்த உப்பு வந்து ரொம்ப ஓவராலாக வேணாம், நம்ம ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு சாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயுமே வந்து உப்பு இருக்கும், அதனால அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் இஞ்சி பேஸ்ட், 1/4 டீஸ்பூன் போல் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரெண்டும் சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பவுடராக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா திக்கான மாவாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்படி எடுத்து போட்டால் அப்படியே மடிப்பாக லைட்டாக வருது இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி. ரொம்ப டைட்டான ரிப்பனாக இருக்காமல் லைட்டாக அப்படி போரிங் கன்சிஸ்டன்சிலையும் இருக்கணும். ஆனால் வந்து ரொம்ப லிக்விடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு லேயர் ஆஃப் கோட்டிங் கிடைக்கும் அதுக்காக. ஸோ அப்போ வந்து நல்லா கோட் ஆகி நம்மளோட காலிஃப்ளவர் வரும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவர்லாம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் மேரினேட் பண்ண விட்டுருங்க. 15 minutes later. ஓகே, இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்துட்டு சூப்பராக மேரினேட் ஆகிருக்கு நம்மளோட காலிஃப்ளவர்லாம். ஸோ இப்போ வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடாக வச்சுக்கோங்க. இப்படி போட்டோன்னே வந்து பொரிஞ்சு வர மாதிரி இருக்கணும். குட்டி குட்டி பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இதாக வரும். முக்கியமான விஷயம் இது பொரிக்கும் போது என்ன அப்படின்னா எண்ணெய் வந்து ரொம்ப ஹாட்டாக அப்படி வச்சுக்காதீங்க, அதே மாதிரி ரொம்ப கம்மி சூட்லேயும் வச்சுக்காதீங்க. கரெக்டாக மீடியமாக வச்சுட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி கிறிஸ்பி ஆகி வர வரைக்கும் இருக்கட்டும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இது ஃபுல்லாக பண்ணாமல் நீங்கள் அப்பப்போ ஸ்நாக்ஸ்க்கு இது வரைக்கும் மட்டுமே கூட பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்கும்னா வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து செம்ம சாஃப்டாக அந்த காலிஃப்ளவரு. நீங்கள் வெறும் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு நாங்கள் கெச்சப் வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்து இப்போ வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன்.
இதில் நம்ம ஃபர்ஸ்ட் சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கார்லிக்கு. நான் வந்து ஒரு 6-7 பல்லு பூண்டை வந்துட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சு போட்டுக்கிறேன். ஸோ கார்லிக் வந்து இதில் ஒரு மெயின் ஃப்ளேவர்ஸ், அதனால் ஒரு 6-7 பல்லு போட்டால் போட்டுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ அது நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு குக் ஆகணும். அதே நேரத்தில் நான் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியனோட ஒயிட் பார்ட் அதையும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக குக் ஆகணும், அதுதான் இதோட ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக. அண்ட் முக்கியமாக இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே வேணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க, அப்போ தான் அப்படியே கரெக்டாக இருக்கும். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் பார்ட்டு அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கார்னிஷிங்காக. அதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம் வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு வெறும் இந்த ஸ்கின்னை மட்டும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா ஒரு 1 மினிட்க்கு சாட்டே பண்ணிக்கலாம். கேப்சிகம் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அடுத்தது வந்துட்டு நான் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம், பட் க்ரீன் சில்லி சாஸ் தான் யூஸ்வலாக இந்த ரெசிபிக்கு சேர்ப்பாங்க, ஸோ அதனால் நான் அதை சேர்த்துக்கிறேன். அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வந்துட்டு சோயா சாஸு அதை சேர்த்துக்கிறேன். இதுவுமே வந்துட்டு இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் கெச்சப் சேர்த்துக்கோங்க. கெச்சப்போட ஃப்ளேவரும் இதில் வந்துட்டு டேஸ்ட்டும் வந்துட்டு இதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வந்துட்டு வினிகர் சேர்த்துக்கோங்க. இதுவுமே வந்துட்டு இந்த ரெசிபியில் ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்க்கணும். அதை சேர்த்து சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லாத்தையும் ஒரு வாட்டி கலக்கி விட்டு குக் பண்ணிக்கிறேன். ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி மட்டும் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறமா நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மிக்சரை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா திக்காகிறது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். அது வந்து நம்ம காலிஃப்ளவரை கோட் பண்ணும்போது ஒரு கிளேஸாக வரும், சூப்பராக இருக்கும், அதனால தான். ஸோ அதனால் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் ஸ்லரி சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே வந்துட்டு நல்லா இது வந்து ஒரு மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சருக்கு திக்காகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து நல்லா அப்படியே டாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா காலிஃப்ளவர்லேயும் அந்த நம்ம வச்சுருக்க அந்த க்ரீமி இது வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இது வந்து நல்லா கோட் ஆகணும், அப்போ தான் வந்து அது சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போ பண்ணுங்கள். முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த காலிஃப்ளவர் வந்து கிறிஸ்பினஸ் போயிடும், ஒரு மாதிரி சவுன்னு ஆயிடும். ஸோ அதனால் நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு டக்குன்னு போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ரெசிபியோட அடுத்த ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான் சேர்க்க போகிறோம், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி. இது சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி டாஸ் பண்ணிக்கோங்க. பட் இதை சேர்க்கும் போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதை சேர்த்தாவே போதும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஹனி எல்லா காலிஃப்ளவர்லேயும் கோட் ஆகுறதுனால உங்களுக்கு ஒரு மைல்டான ஒரு ஸ்வீட்னஸும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஷைனிங்கான ஒரு கிளேஸ் கொடுக்கும் எல்லா காலிஃப்ளவர்னாலையும். ஸோ அது வந்து பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது வந்துட்டு நான் வெள்ளை எள்ளை வந்து வறுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறனால ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் நடுவில் சாப்பிடும் போதும், அதுக்காக தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரீன் எடுத்து வச்சுருக்கேன்னு, அதை எப்படி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னமும் ஒரு கொஞ்சோண்டு ஒரு 2-3 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், கார்னிஷிங் பண்ணும் போதும் வைக்கலாம் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக சூப்பரான ஸ்டார்டர் நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாங்க. நீங்கள் பார்ட்டி பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஸ்டார்டர் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பிளேட்டிங் தான், ரொம்பவே க்யூட்டாக ஒயிட்டான ஒரு பிளேட் எடுத்திருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். ஸோ இது பார்க்க அழகாக இருக்குது. அண்ட் இந்த இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். இதில் அழகாக நம்மளோட காலிஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே போட்டு அந்த ஒயிட்டுக்கு இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நான் வந்துட்டு எள்ளை வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டேன். அண்ட் அதே மாதிரி கொஞ்சமாக வந்துட்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியனையும் போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டேன். ஸோ பார்க்க வந்து ஃப்ரெஷ்னிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் அவ்வளோதான் இந்த ரெசிபி. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னும் நிறைய குக் வித் கோமாளி ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாமும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம சேனலில் வந்துட்டு குக் வித் கோமாளி ரெசிபீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா வீடியோவும் பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து இதில் எது செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு
உங்கள்கிட்ட ஒரு மோட்டிவேஷனும் அகெயின் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுட்டு நான் போகிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சந்தியா.